இதனுடைய பஸ் நாமத்துக்கு மகிமையாகட்டும். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 3 சாமுவேல் புஸ்தகம் 17 அதிகாரத்துல 3 கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ஏற்கனவே ராஜாவை பத்தி பார்த்துட்டோம். சரிங்களா? இன்னைக்கு யாரை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அஹ், தாவீதுடைய சகோதரர்களை பத்தி படிக்க போறோம். தாவீது சகோதரர்கள் அங்க எப்படி இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். தாவீது சகோதரர்கள் மொத்தம் 7 பேர். 8வது தான் இந்த தாவீது. இந்த 7 பேர் 3 பேர் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆஹ், பெலிஸ்தியர் சவுலுடைய படைகள்ல என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. வசனங்கள் வேணா வாஸ்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 13வது வசனம். ஈசானுடைய 3 மூத்த குமாரர் சவுலுடைய கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். மூத்தவன் பேரு எலியாப், 2வது குமாரனுக்கு அபினதாப், 3வது குமாரனுக்கு சம்மா என்று பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ 3 குமாரர்கள் எங்க இருக்காங்கன்னா யுத்தத்துல இருக்கிறாங்க. யுத்தத்துலன்னா சவுலுடைய போர்ல போர் படைகள்ல ஒரு ஆளா அங்க என்ன செய்யறாங்கன்னா இருக்காங்க. இவங்க இருக்கிறதுல பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. அங்க படை இல்ல, ஒரு சாதாரண ஒரு ஆட்கள். அது எங்க படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, 1 சாமுவேல் 17 18வது வசனம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 18வது வசனம். இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியின் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்போ இவங்க 1000 பேருக்கு அதிகாரிகள்கிட்ட என்ன செய்யறாங்கன்னா போய் பார்க்கறான் அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க 100 பேருக்கு அதிகாரியோ இல்லை 1000 பேருக்கு அதிகாரியோ இல்லை. இவங்க சகோதரர்கள் சாதாரண போர் வீரர்கள். ஆனா இவங்க சவுளுடைய படையில இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். சரி, இவங்களுக்கு தாவீதை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 16 13 பாருங்களேன். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இங்க சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது இவங்க எல்லாம் கூட இருந்தவங்க. சாமுவேல் எதற்காக வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்லி தெரியும், யார் அபிஷேகம் பண்ணாருன்னு சொல்லி தெரியும். ஏன்னா இவங்க எல்லாத்தையும் பாக்குறது, 7 பேரையும் பாக்குறது, ஒருத்தருமே இல்லையா, வேற யாருமே இல்லையான்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே, இல்ல அங்க ஆடு மேய்ச்சிட்டு ஒருத்தர் இருக்கிறான், சின்ன பையன் அப்படின்னு சொன்னா, அவனை கூட்டுவாங்க அப்படிங்கிறாரு. அவன் வர்ற வரைக்கும் சாமுவேல் அங்க சாப்பிடலன்னு வேற அங்க பாக்குறோம். அதுக்கு முந்தின வருஷங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, சாமுவேல் சாப்பிடாம அந்த பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இங்க வர்றாரு, வந்த உடனே அபிஷேகம் பண்றாரு. இவர் அபிஷேகம் பண்ண எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியும். சரி, அபிஷேகம் பண்ணது தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த பையனை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க அழகா நடத்துவாங்க. எப்படி? மறுபடியும் உன் வேலையை பாரு, போ, ஆடு மேய்க்கிற வேலையை பாரு. ஓ, இவங்களுக்கு அந்த தாவீது முன்னாடி வர்றதுல ஒரு துளி கூட விருப்பம் இல்லாத போல அங்க தெரியுது. போய் ஆடு மேய்க்கிற வேலையை மறுபடியும் அவர் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப நாள் போகுது, எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டபடியே அங்க இருக்கிறாரு. அடுத்தது 1 சாமுவேல் 16 18 பாருங்களேன். திடீர்னு ஒரு நாள் ராஜ அரண்மனையில இருந்து அழைப்பு வருது. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரயுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். இப்போ ஒரு ராஜாவுக்கு அஸ்தாவி பிடிக்குது. அதுக்காக வாசிச்சு அவரை சரிப்படுத்துறதுக்கு மியூசிக் தெரப்பி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு நினைச்சாங்கன்னா இவரை கூட்டிட்டு வர்றதுக்கு சொல்லி பேசுறாங்க. அந்த வசனத்துல இன்னொரு விஷயம் போட்டிருக்குது. இது வரைக்கும் ராஜ அரண்மனைக்கு உள்ள நுழையாதவனை பார்த்து சொல்றாங்க பராக்கிரமசாலி.
யுத்த வீரன், காரிய சமர்த்தன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வேத ஆராய்ச்சியாளர்கள் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இந்த சம்பவம் கோலியாத்தை கொன்றதுக்கு அப்புறம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. கோலியாத்தை கொன்றதுக்கு அப்புறம் ஒரு யுத்த வீரன் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா கோலியாத்தை கொன்றப்போ கடைசியில கேட்கிறாரு, இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த சின்ன பையன் யாருன்னு சொல்லி தாவீது கேட்கிறாரு. சாரி, சவுல் கேட்கிறாரு தாவீதை பார்த்து. அப்போ யுத்த வீரனா இருந்திருந்தா, கோலியாத்தை கொண்டிருந்தா, ஒரு ஊருக்கு ஒரு பெரிய ஹீரோவா இருந்திருப்பாரு, அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்போ இது அதுக்கு முன்னாடி நடந்த அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் இல்ல. தாவீது யாருன்னு சொல்லி தெரியாத நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நேரம். சரி, அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, தாவீது வர்றாரு, வாசிக்கிறாரு, வீட்டுக்கு போயிடுவாரு. அவ்வளவுதான். சரி, நம்ம திரும்ப பார்க்கலாம். அடுத்தது 1 சாமுவேல் 18 அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். இது 17 அதிகாரம் முடிஞ்ச உடனே நடக்கக்கூடிய சம்பவம். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். இப்போ சவுல் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த இந்த தாவீத அவன் கூட வச்சுக்கிறான். அது வரைக்கும் ஆஹ், அவன் கூட வச்சுக்கல அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அது 1 சாமுவேல் 17-15 பாருங்களேன். 17 அதிகாரத்துல நடக்கக்கூடிய சம்பவம். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். சவுலை விட்டு திரும்பி போய் அப்படின்னு சொன்னா அந்த வாசிக்கிறதுக்கு அவருக்கு இசை வாசிக்கணும், அந்த ஆஸ்தாவை விட்டு வெளில போகணும். அப்போ சவுலை விட்டு திரும்பி வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டான், போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய நேரத்துல இந்த வேத எழுத்தாளர்கள் தெளிவா எழுத ஆரம்பிக்கிறாரு, இவன் அங்க இல்லை அப்படின்னு சொல்றத அங்க ரொம்ப பர்டிகுலரா காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்க இடத்துல தான் தேவன் செய்றாரு, அவனை கூட்டிட்டு வர்றாரு. அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமும் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இப்ப ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சகோதரர்களுக்கு பிரச்சனை இல்லை. அது ஒரு பெரிய பொறாமை ஏற்படுற மாதிரி தெரியல. திடீர்னு ஆஹ், ராஜ அரண்மனையில இருந்து அவனுக்கு அழைப்பு வந்த உடனே ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு இதாகுது. ஏன்னா இவன் பெரிய ஆள் ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல பயப்படுறாங்க. ஆனா அவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஆடு மேய்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு பிரச்சனையும் இல்லாமலே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் சண்டை வருது. சண்டை வரும்போது இவங்க எல்லாம் எங்க வந்துடுறாங்கன்னா போர் முனைக்கு வந்துடுறாங்க. இந்த போர் முனைக்கு வந்து நம்ம 1 சாமுவேல் 17-13 படிச்சோம். 3 சகோதரர்கள் போர் முனையில உள்ள உட்காந்துருக்காங்க. அந்த போர் முனையில உள்ள உட்காந்துருக்கவங்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னா, 1 சாமுவேல் 14 அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 14-24 அப்புறம் 40. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். அதற்கு பின் அவன் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, நீங்கள் அந்த பக்கத்திலே இருங்கள், நானும் என் குமாரனாகிய யோனத்தானும் இந்த பக்கத்தில் இருப்போம் என்றான். ஜனங்கள் சவுலை பார்த்து, உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றான். இந்த ஜனங்கள்ல கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா அவன் ஜனங்களை கூட்டிட்டு போல, போர் செய்யறதுக்கு போர் வீரர்களை கூட்டிட்டு போறான். அங்க போர் செய்ய போகும்போது சொல்றாரு, யாரும் சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். பட்னியா கிடந்து ஒரு மாதிரி கை கால் விடாய்த்து போயிருந்து சோர்ந்து போன நிலைமையில கூட சாப்பிட மாட்டாங்க. இன்னொன்னு, நாங்க இங்க இருக்கோம், எங்க போய் உட்காந்துருங்க அப்படின்னு சொன்னா, ஓகே நீங்க சொல்றபடி நாங்க செய்யறோம், போய் சண்டை போடுவோம், சரி நாங்க செய்வோம். இந்த போர் வீரர்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, சவுல அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய எண்ணம். கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் சைடு திரும்ப மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் அவங்க ஒரு ராஜாவை பார்க்கல. ராஜாவை பார்த்தோன்னா அப்படியே ராஜாவுக்கு தேர்ந்தெடுத்து போவோம், அவர் பின்னாடி இப்படி போகும்னு நினைச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தேவன் சாமுவேல்கிட்ட சொல்லுவாரு, சாமுவேல் ஜனங்கள்ட்ட சொல்லுவாரு, ஜனங்கள் உடனே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஜனங்கள் மேல போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுவாரு, உடனே செய்ய ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த கூட்டம் இப்போ ஒரு ராஜா ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க ஆரம்பிக்குது. கேட்டா உங்க கண்களுக்கு எந்த நலமான செய்யணுமோ செய்யும். இப்படி சொல்லி சொல்லிதான் கடைசியில ஆடு மாடுகளை தூக்கிட்டு வந்தாங்க பலி செலுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி.
கர்த்தருக்கு நலமானபடி செய்யாம மனுஷனுக்கு நலமானபடி செய்ய ஆரம்பிச்ச கூட்டம் இந்த சவுலோட இருந்த சோல்ஜர்ஸ் கூட்டம். அந்த கூட்டத்துல தான் இவங்க 2 பேரும் அங்க இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போர்ல 40 நாள் சும்மா உட்காந்துருக்காங்க. இந்த தாவீது வர வரைக்கும் 40 நாள் சும்மாவே தான் உட்காந்துருந்தாங்க. 40 நாள் சும்மா உட்காந்துருந்து என்ன செய்வாங்க அப்படின்னு அந்த போர் வீரர்கள் தினம் காலைல எந்திரிப்பாங்க, தங்களுடைய காலக்கணக்கில் முடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, போய் மார்ச் பண்ணி லைன்ல நின்றுவாங்க. மறுபடியும் மத்தியான சாப்பாடுக்கு வருவாங்க, திரும்ப போய் மார்ச் பண்ணி நிற்பாங்க. திரும்ப ஈவினிங் வரைக்கும் நின்றுட்டு திரும்ப ஈவினிங் நைட் போய் சாப்பிடுவாங்க, போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஒரு பிளான் கூட கிடையாது அங்க சண்டை போடுறதுக்கு. அவனும் 40 நாள் வந்துகிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பான், இன்னும் 40 நாள் சும்மா இருந்துகிட்டே இருப்பாங்க. சண்டை போட்டு முடிச்சோமா வீட்டுக்கு போனோமா இல்லாம அங்கேயே உட்காந்து தூங்கி அங்கேயே எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. சாப்பாடுக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்லி வீட்டுல இருந்து சாப்பாடுலாம் வந்துட்டு இருக்கு. இப்ப தாவீது வீட்டுல இருந்து வருது அப்படின்னு சொன்னா மத்த போர் வீட்டுல இருந்து என்ன செய்யும், சாப்பாடு வரும். தினம் அங்க வந்து சாப்பாடு வரணும் எங்க இருந்தாவது. திடீர்னு ஒரு நாள் ஒரு அப்படியே அசல் பசலா நிறைய பிரச்சனை வருது. ஆனா ஒரே பேச்சு சத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 சாமுவேல் 17:28 பாருங்களேன். அங்க அஹ், தாவீது மத்த மனுஷனோட பேசிட்டு இருக்கான். இவர் கொண்டுட்டா என்ன செய்வாங்க அந்த மனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசும்போது அஹ், இந்த எலியா என்ன சொல்றான்னு பாருங்க. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். யுத்தத்துக்கு வர்றாரு. 40 நாள் நீங்க சண்டை போடாம சும்மா உட்காந்துருக்கீங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக யாராவது ஒருத்தர் இருந்துச்சாலும் ஒருத்தருமே எந்திக்கல. உண்மையை சொல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. என்ன வீட்டுல போனா பெட்ல தூங்கியிருப்பாங்க, இங்க காட்டுல மேட்ல தூங்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒருத்தர் சொல்றான், அவன் கொண்டா என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டா கோவம் வருது இவங்க அண்ணனுக்கு. என்னென்ன வார்த்தைகள் உபயோகிக்கிறான்னு பாருங்க. யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய். யுத்தத்தை பார்க்க வர்றதுன்னு என்ன அர்த்தம்னா, சாப்பாடு கொண்டு வந்த யுத்தத்தை பார்க்குற, அப்படி யுத்தத்தை வேடிக்கை பார்த்தியா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு. சரி, இப்போ என் கேள்வி, இவங்க யுத்தம் பண்ணாங்களா? இல்ல. யுத்தம் மூலம் 40 நாள் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப யுத்தம் நடக்கவே இல்லை. அப்ப எதுக்கு வந்தாங்க இவரு? சரி, யுத்தத்தை பார்க்க தானே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க, சண்டை போடல. அப்போ சண்டை போடாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு கூட்டத்துல யாரோ ஒருத்தர் வெளில வந்து சண்டை போட்டா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறான். அதாவது ஒரு வேலையை செய்யலாமான்னு சொல்லி கேட்கறதுக்கு வர்றான். உடனே சொல்றாங்க, நிறுத்து, நீ வந்த வேலையை மட்டும் பாரு. நம்ம இந்த கூட்டத்தை யாருக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா நம்ம சபைகளில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நானும் சண்டை போட மாட்டேன். சண்டை போடுறதை பத்தி யாராவது பேசினாலும் நிறுத்து, சண்டை போடுறதை பத்தி பேசாத. ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி இருக்குதா? இல்ல இல்ல, நீ வந்த வேலையை மட்டும் பாரு. இப்போ அஹ், இந்த கூட்டம் எப்படி பழகிருச்சு அப்படின்னு சொன்னா, தேவன்கிட்ட இருந்து உத்தரவு கேட்டு பேசின கூட்டம் இப்ப என்ன செய்யுதுன்னா ஒரு மனுஷனை ஃபாலோ பண்ணுது. அவர் எதுவுமே செய்யல, நம்ம லீட் பண்ண பாஸ்டர் செய்யல, மூப்பர்கள் எதுவும் செய்யல, நம்ம எதுக்கு செய்யறோம்? அமைதியாரு. நீ ஏன் பேசுற? அமைதியாரு. அடுத்த கேள்வி, நீ வனாந்தரத்துல ஆடுகளை என்ன செஞ்ச? வனாந்தரத்துல அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் விஷயத்துக்கு விட்டு வந்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் வேலை என்ன? ஆடு மேய்க்கிற வேலை. ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு போர் செய்யற வேலைக்கு ஏன் வர்ற? நீ போய் திரும்ப ஆடு மேய்க்கிற வேலையை பாரு. இல்ல, இடையில எனக்கு இந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை கொடுத்தாங்க, அப்ப சாப்பாடு கொடுத்துட்டு போ. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, உனக்குன்னு தனியா பர்சனல் ஒர்க் இருக்கு, அதை போய் பாரு. இந்த வேலையை தலையிடாத. இந்த வேலை யார் செய்யணும்னா ராஜா செய்யணும், இல்ல போர் வீரர்கள் செய்யணும். யார் செய்யணும்? நம்ம சபையில தலைவர்கள் செய்யணும், இல்லைன்னா பாஸ்டர் செய்யணும், இல்ல மூப்பர்கள் செய்யணும். நீங்க அதுல எதுவும் செய்ய நிச்சயக்கூடாது, தலையிடக்கூடாது.
சரி நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல இல்ல நாங்களும் செய்ய மாட்டோம், நீயும் நிச்சயாத செய்யாது. அநேக நேரம் நம்முடைய தொழில் நம்மளை என்ன செய்யுதுன்னா வேலை செய்ய விடாம தடுக்குது. ஒருவேளை வேற ஏதாவது கேள்வி கேட்டா, இல்ல இல்ல இது உன் வேலை இல்லை, நீ உன் வேலையை மட்டும் நினைச்சு. சரி, அடுத்தது சொல்றாங்க, தாவீது மேல கடும் கோபம் கொண்டு, பயங்கர கோபம். ஏங்க இந்த கோபம் வருது? நேத்து வரைக்கும் இவன் போர் செய்யல, நேத்து வரைக்கும் இவன் யாருன்னு காமிக்கல. இப்படி காமிக்காம இருக்கும்போது ராஜா அவனை வீட்டுல ராஜா அரண்மனையில வச்சுக்கல, வீட்டுல அனுப்பிச்சிட்டாரு. இன்னைக்கு திடீர்னு ஒரு சண்டையை போடுறான். ஏற்கனவே நாங்க அபிஷேகம் பண்ணதை கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம், இதெல்லாம் சுத்தி சுத்தி பார்க்கிறோம். ஒருவேளை இவன் திடீர்னு இங்க ராஜ அரண்மனைக்குள்ள வந்துருவானோ? இல்ல இல்ல, அவனை அங்கேயே நிப்பாட்டுங்க. நான் இவ்வளவு நாள் செய்யாம இருந்தேன், திடீர்னு இவன் செஞ்சுட்டு இவன் பேர் வாங்கிட்டு போயிடுவானோ? அவனை அங்கேயே நிப்பாட்டுங்க. இவ்வளவு நாள் சபைக்கு சும்மா வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கான், திடீர்னு பார்த்தா அதை சரி எந்த சரின்னு சொல்றான், இவன் நம்மள ஓவர்டேக் பண்ணிடுவானோ? அங்கேயே நிப்பாட்டுங்க அவனை. கடும் கோபம் கொண்டு. ஆனா நல்லா தெரியும், கடவுள் அவங்களோட இருக்கிறாரு, கடவுள் அவன்கிட்ட பேசுறாரு, கடவுள் அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி தெரியும். ஆனாலும் அவனை முன்னாடி போறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. தங்களுடைய பேர் கேட்டு போய் இவ்வளவு நாள் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். இப்போ ஒருவேளை தாவீது அந்த போரை ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொன்னா திரும்ப வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 40 நாள் என்னையா செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி. அந்த கேள்விக்கு பதில், அந்த கேள்வி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாவீதே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவங்களுக்கு தேவன் என்னென்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெய்லி மன்னா கொடுக்குறாரு. மன்னானா சாப்பாடு கொடுக்குறாரு. இவங்க செஞ்சு சாப்பிட்ற பழக்கம் கிடையாதுங்க. ஆனா டெய்லி செஞ்சிருது, சாப்பாடு கிடைச்சிருது. நமக்கும் டெய்லி தேவன் நினைச்சிருக்காருன்னா ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. டெய்லி ரெஸ்ட் கிடைக்குதா? நல்ல ரெஸ்ட் கிடைக்குது. மாதம் மாதம் சம்பளம் கிடைக்குதா? நல்ல சம்பளம் கிடைக்குது. இவங்களுக்கும் கிடைச்சது. அங்க சண்டை போடுறாங்க, 40 நாள் சண்டை போடுறாங்க, 30 நாள் ஒரு மாசத்துக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசம் முழுக்க சண்டை போடாமலே காசு வாங்கியிருப்பாங்க, மாச சம்பளம். எதுவுமே செய்யாம தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இருக்குது. இப்ப இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. வார வாரம் சர்ச்சுக்கு வந்தோமா, அப்படியே உட்கார்ந்தோமா, வெளில போனோமா இருக்கணும். எந்த வேலையும் செய்யாம கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் வந்து இல்ல இல்ல இது பிரச்சனை இருக்கு, நம்ம சண்டை போட்டு ஜெயிப்போம், அதாவது எதை சொல்ல வரணும், ஊழியத்துக்கு போவோம், ஆத்மாதாயம் செய்வோம், சாத்தான ஜெயிப்போம்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொன்னா நீ எதுவும் செய்யாத, அமைதியா இரு. சரி, இது யாராவது ஒருத்தர் ஜெயிச்ச போருக்கு உள்ள போனா என்ன அர்த்தம்னா, அவன் எந்திரிச்சு போருக்கு போயிடான்னா அவன் தோல்வி அடைஞ்சா மொத்தமும் இஸ்ரேல் தோல்வி அடைஞ்சிரும். இப்ப அமைதியா இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னால அந்த தோல்வி வராது, என்னால சபைக்கு ஒரு நஷ்டம் வராது, என்னால அந்த சபைக்கு ஒரு கெட்ட பேர் வராது. அப்போ போர்ல பத்தி கவலை கிடையாது, போர்ல பத்தி அக்கறை கிடையாது. நான் போய் சண்டை போட்டு தோக்க கூடாது, நான் போய் திடீர்னு செத்து போயிடக்கூடாது, நான் போய் அங்க என்ன செஞ்சிடக்கூடாது, என்னால ஒரு சபைக்கு ஒரு கெட்ட பேர் என்ன செஞ்சக்கூடாது, வந்துக்கூடாது. அதனால அமைதியா இருக்கிறது தான் நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அஹ், இவங்க ராஜாவை பின்பற்றி போறவங்க. இங்க ராஜாவே அமைதியா உட்கார்ந்துருக்காருங்க, நமக்கு என்ன வேலை? ராஜா ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருக்காரு, நம்மளுக்கு என்ன வேலை? என்னோட பெரிய ஆளு, என்ன உயரத்துல பெரிய ஆளு, கோலியத்தை சண்டை போடக்கூடிய ஒரே ஆள், தகுதி உள்ள ஆள் அவர் தான் இஸ்ரேல் ஜனங்கள்லயே. அவரே அமைதியா உட்கார்ந்துருக்காரு, நமக்கு என்ன? நீங்கள் நானும் அப்படி நினைச்சிட்டு இருக்கோமா? நம்ம உட்கார்ந்துருக்கிறது போர் செய்யற பூமியில. நீங்க போர் செஞ்சாலும் செய்யாட்டாலும் வெற்றி அல்லது தோல்வி அங்க வந்து சேரும். தாவீது வரல அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா இது இஸ்ரேல் ஜனங்கள் ஃபுல்லா அடிமையா இருப்பாங்க. நீங்கள் நானும் போர் முனையில உட்கார்ந்துருக்கோம். இந்த இஸ்ரேல்கள் போல அல்லது இந்த போர் வீரர்கள் போல, தாவீதுடைய இந்த சகோதரர்கள் போல போர் செய்யாம அமைதியா உட்காந்துக்கிட்டு வர்றவங்களையும் போர் செய்ய விடாம தடுக்கிற கூட்டத்துல நம்ம இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கூட்டம் நிச்சயமா என்ன செய்யாது அப்படின்னா தேவனுக்கு பிரியமா இருக்க போறதில்லை.
ஒரு கூட்டம் எந்திக்குது அப்படின்னு சொன்னா அந்த கூட்டத்தோட சேர்ந்து சண்டை போடுற கூட்டமா நம்ம இருக்கணும். அந்த 1 சாமுவேல் 17 அதிகாரம் கடைசி பகுதி பாருங்களேன். அஹ், அப்பொழுது வசனம் சவுல் யாருடைய மகன் என்று அவனை இல்ல இல்ல அது கேட்டதற்கு இல்ல. 51 52. 1 சாமுவேல் 17. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அவனை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல இந்த போர் வீரர்கள் எப்ப எந்திரிச்சாங்க அப்படின்னு சொன்னா, தாவீது அந்த பெலிஸ்தனை கொன்னும்போது மட்டும் தான் என்ன செஞ்சாங்க, எந்திரிச்சாங்க. அது வரைக்கும் படுத்தாங்க கிடந்தாங்க, அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு தாவீது எந்திக்கும் போது இவங்கெல்லாம் எந்திரிச்சாங்க. ஒருவேளை அப்படி ஒருத்தர் நம்ம சபையில எந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவன் பின்னாடி எந்திக்கிற கூட்டமாவது நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஓடி வெட்டுறதுக்கு ரெடியா இருக்க கூட்டமாவது என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். இப்படி இல்ல நீ செய்யாத அமைதியாயிரு, வெளியில போ, வீட்டுக்கு போ, வேலையை பாருன்னு சொல்ற கூட்டத்துல நம்ம செய்யக்கூடாது, அங்க இருக்கக்கூடாது. அங்க அந்த வசனங்கள்ல பாக்குறோம், ஒருத்தன் வெட்டுறதுனால அத்தனை பேர் எந்திரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒருத்தன் கொலை செஞ்சதுனால அத்தனை பேர் ஓடி போனாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இந்த கூட்டம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, பெலிஸ்தர் ஓடி போகும்போது தான் வெட்டுறதுக்கு போனாங்களே தவிர இவங்களா முன்னாடி என்ன செய்யல, அவங்கள ஓட வைக்கல. அதனால யாருக்கு அங்க பேர் வந்ததுன்னா, யார் ஓட வச்சானோ அவனுக்கு தான் பேர் வந்துச்சு, யார் வெட்டினானோ அவனுக்கு தான் பேர் வந்துச்சு. தாவீது கொண்டது 10,000 அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்த சவுலுக்கு வரல, பின்னாடி ஓடி போய் வெட்டின போர் வீரர்களுக்கு அந்த பேர் வரல. தேவனுடைய புஸ்தகத்துல உங்களுடைய பேர் வரணும் அப்படின்னு சொன்னா, அல்லது பரலோகத்துல உங்க கிரீடங்கள் ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க எந்திரிச்சு போர் செய்ய ஆரம்பிங்க. அப்படி போர் செய்யும் போது உங்களுக்கு நிறைய கிரீடங்கள்ல முத்துக்களை வச்சு தேவன் என்ன செய்வாரு, அலங்கரிக்க போறாரு. ஒரு மகிமையான இடத்த பரலோகத்துல கொடுக்க போறாரு. பின்னாடி ஓடுறவங்களுக்கு அந்த பேர் என்ன செய்ய போறதில்ல, வரப்போதில்ல. முன்னாடி போய் கோலியத்தை ஜெயிக்கிற கூட்டமா நம்ம இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.